சூரியனிலிருந்து வெளியாகும் காந்த புயல் கதிர்கள் மற்றும் அலைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சூரியனின் காந்த புலன்களுக்கு அருகே இருக்கும் வளிமண்டல பகுதிகள் அடர்த்தி குறைவாக இருப்பதால் அங்கு உருவாகும் சிறிய துளையான கொரோனல் ஹோல்ஸ் மூலம் மின்காந்த அலைகள் வெளியேறும். இதைத்தான் சோலார் விண்ட் என்று அழைப்பார்கள். இந்த சோலார் விண்ட் ஒரு மணி நேரத்துக்கு 2.9 மில்லியன் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. இது பூமி போன்ற கிரகங்களை தாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. தற்போது இது பூமியை நோக்கி வரும் நிலையில் லெவல் 1 புவிகாந்த புயல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இது மாதிரியான தாக்கம் முதன்முறையல்ல. சுமார் 14,000 ஆண்டுகளுக்கு முன், அதாவது கிமு 12,350 ஆண்டில் ஏற்பட்ட சோலார் புயல் பூமியின் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. எர்த் அண்ட் பிளானட்டரி சயின்ஸ் லெட்டர்ஸ் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் அந்த சோலார் புயல் மரங்களில் உள்ள வளையங்களில் கூட பாதிப்புகளை ஏற்படுத்தியது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மரங்களில் காணப்படும் கார்பன் 14 அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது. கார்பன் 14 என்பது சூரிய துகள்கள் பூமியின் வளிமண்டலத்தை தாக்கும் போது உருவாகும் கதிரியக்கத்தன்மையுடைய ஐசோடோய் ஆகும். 2012 புசா மியாக்கே என்ற விஞ்ஞானி இதனை முதலில் கண்டுபிடித்ததிலிருந்து இது மியாக்கி ஈவென்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சோலார் புயல் காரணமாக கிரீன்லாந்து பனிக்கட்டிகளில் பெரிலியம் 10 அளவும் கூட அதிகரித்து உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலின் பரவலையும் தாக்கத்தையும் இது உறுதிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் இந்த புயல் ஏற்பட்டு இருந்தது ஐஸ் ஏஜ் காலத்தில், அதாவது ஒரு வருடம் முழுக்க காஸ்மிக் ரேடியேஷன் பெற்றதை விட வெறும் 8 நொடிகளில் பூமி அதே அளவிலான தாக்கத்தை சந்தித்தது. இது ஒரு நாளில் முடிந்துவிடாத தாக்கம். பல மாதங்கள் இடைவிடாது கதிர்வீச்சை ஏற்படுத்தி பூமியின் ஒவ்வொரு பகுதிகளிலும் கடுமையான பாதிப்பை இது உருவாக்கியது. இந்த சம்பவம் இன்று மறுபடியும் நிகழ்ந்தால் உலகின் மொத்த தகவல் தொடர்பு முறைகள் முழுமையாக முடங்கி மீண்டும் இயல்புக்கு வர பல ஆண்டுகள் பிடிக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் விஞ்ஞானிகள் இந்த சாத்தியமான அபாயத்தை கருத்தில் கொண்டு தீவிர ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர்.